ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பிரயாசம் வீணாகாது என்று ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டனே, ஒன்றுமே பலன் இல்லையே, அப்படி தானே இருக்கிறீங்க. பிரயாசம் இன்னைக்கு வீணாகாதுன்னு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இதே போல் தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சீமோன் பேதுருவை குறித்து நம்மளால் பார்க்க முடிகிறது. அவன் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படலைன்னு சொல்லி கரையில் வலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அலசி கொண்டிருக்கிறான். எப்போதுமே வலையை அலசுவது எது தெரியுமா? நாளைய தினத்திற்கு மீன் பிடிக்கிறதற்கு வலை போடுவதற்கு இந்த வலையை சுத்தம் பண்ணணும். வலையை சுத்தம் பண்ணால் தான் நாளைய தினத்திற்கு நம்ம மீன் பிடிக்க போக முடியும். நம்ம முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோமே, ஒன்றுமே அகப்படலையே என்று சொல்லி சோர்ந்து போய் வலையை அப்படியே போட்டு போகலை. நம்மனா பிரயாசப்பட்டு பலன் வரலன்னா தூக்கி போட்டு போயிடுவோம். என்ன பிரயாசப்பட்டோம், பலனே இல்லை. இவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒரு ஆசீர்வாதம், என்ன செஞ்சா என்ன, இது இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி சோர்வு கொடுத்து விரட்டி கொடுத்துருவோம். ஆனால் சீமோன் பேதுருடைய இருதயம் அந்த விரட்டிக்கு இடம் கொடுக்கலன்னு ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்து தான் அந்த படகுல இயேசுக்கு இடம் கொடுத்தான். அந்த படகுக்கு இயேசுவுக்கு இடம் கொடுத்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவுக்கு இடம் கொடுத்துட்டீங்களா? உங்கள் குடும்பத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்துட்டீங்களா? இயேசுவுக்கு இடம் கொடுத்த பிறகு லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீ தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போய் என்ன செய்யணும்னு சொன்னால் மீன்களை பிடிக்கும்படி ஆழத்தில் வலைய போடு என்று சொல்கிறார். அதுக்குத்தான் லூக்கா 5:5 பேதுரு சொல்கிற ஒரு வார்த்தை, ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை என்ன செய்கிறேன், போடுகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் என்ன செய்தானா, வலையை போட்டான். பாருங்க, மீன் பிடிக்கிறதுக்கு இரவு நேரத்தில் தான் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை வீசுவார்கள். இரவில் மீன் பிடிக்கிறதுக்கு வலையை போடுவார்கள். காலையில் அந்த வலையை இழுத்து கொண்டு கரைக்கு என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள். இரவில் தான் மீன் பிடிக்கப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை எதிர்மறையாக தான் இருக்கிறது. பகல் நேரம், அந்த பகல் நேரத்தில் போய் மீன் பிடிக்க போடுன்னு சொல்கிறாரு. பேதர் நினச்சிருப்பான், ஆண்டவரை இந்த நேரத்தில் மீன்லாம் அகப்படாத ஆண்டவரை நினைத்திருக்கலாம். ஆனால் இவனுடைய யுக்தியை ஒன்றுமே பயன்படுத்தலை, இவனுக்கு தெரிஞ்சதை பயன்படுத்தலை, இவனுக்கு இதெல்லாம் சாத்தியமில்லைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லலை. ஆண்டவர் சொல்லிட்டாரா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி என்ன செய்ய, நான் பிரயாசப்பட்டேன், உண்மைதான்ப்பா, பிரயாசத்துக்கு ஒன்றும் அகப்படலை, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இந்நாள் வரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கேன், உங்கள் பிரயாசம் வீணாக போயிருக்குது. இன்றைக்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வலையை போடுங்க. ஆழத்தில் போட சொல்கிறாரா, ஆழத்தில் போடணும். படகுக்கு வலது பக்கத்தில் வலையை போட சொல்கிறாரா, வலது பக்கத்தில் போடணும். அவர் சொன்ன இடத்துல நீங்கள் செய்யணும், அவர் சொன்ன இடத்துல நீங்கள் பிரயாசப்படணும். அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். பாருங்கள், பேதுரு வலையை போட்டான், 2 படகு அமலத்தக்கதாக கர்த்தர் மீனை கொடுத்தார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் படகு நிரம்பிச்சு மற்றவர் படகை நிரப்பத்தக்கதாக தேவன் அவனை மாற்றினார். இன்றைக்கு உங்கள் பிரயாசம் வீண் போகாதுன்னு பேசியிருக்கிறார். பிரயாசம் வீண் போகாமல் இருக்கணும்னா அவருடைய வார்த்தையின்படி வலையை போட ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த 2ஐயும் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிரயாசம் வீண் போகாதபடி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபமனும் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் பிரயாசம் எத்தனையோ பிரயாசம் வீணாக போயிருக்குப்பா. பேதுருவை போல பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் போயிருக்குது. ஆனால் உங்கள் வார்த்தைக்கும்படி இன்றைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள், தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். இதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.